பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அது என்ன? காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு அது மேன்மை, காரியத்தை ஆராய்வது அது ராஜாக்களுக்கு மேன்மை அப்படின்னு நீதிமொழிகள் புத்தகத்துல அந்த வசனம் 25ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. ஸோ இந்த வசனத்துக்கு ஒரு எதிர்ப்பதமாக அல்லது இந்த வசனத்துக்கு ஒவ்வாத ஒரு விளக்கத்தை ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எதுக்கு கீழே? நம்ம கடைசியா ஜான் ஜெபராஜ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சகோதரர் இந்த வசனத்தை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனிங்களேன். வாழ்வின் பாதையில் நடந்து முடிந்து போன சில காரியத்தை மண் போட்டு மூடி மறைப்பது ஆண்டவருக்கு மேன்மை, நடந்த அதே காரியத்தை தோண்டி எடுத்து அசுசிப்படுத்துவது அரசர்களுக்கு மேன்மை அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய பிள்ளையா அல்லது ராஜாக்களுடைய பிள்ளையா, யாருடைய பிள்ளையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை அவர் கற்பனையாக அந்த வசனத்துக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி தான் பல வசனங்களுக்கு பலர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள் ஒரு வசனத்தை அது ஒரே ஒரு கருத்துக்காக தான் அது பேசப்பட்ட வார்த்தை. நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஒரு வசனத்தை 50 கருத்துக்காண்டி யூஸ் பண்ணக்கூடாது, அது தவறாக போய்விடும். கர்த்தர் எதற்காக அந்த வார்த்தையை சொன்னாரோ அதற்காகத்தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய அந்த வார்த்தையை தப்பாக நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு போகும்போது அது வேற எங்கேயோ போய் முடிஞ்சிடும். இந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா அப்படி எங்கேயோ போய் தான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை முடிக்கிறார். அப்ப கடவுள் என்ன செய்யறாருன்னா, நடந்து முடிஞ்ச எல்லா பாவத்தையும் மண் போட்டு மூடிடுறாரு. அது கடவுளுக்கு மேன்மை. அதை நோண்டி எடுக்கிறது ராஜாக்கள் செய்யறாங்க, அது அவங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அதை வித்தியாசமாக விகற்பமாக எங்கெங்கேயோ போய் அதை திரிச்சு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப இந்த வசனம் உண்மையிலேயே என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. நாம வைத்திருக்கிற இந்த பவர் மொழிபெயர்ப்புல சரியான வசனம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிலருக்கு அந்த வசனம் புரியல. ஒருவேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே இருக்கிற தமிழர்களுக்கு அந்த வாக்கியங்கள் எல்லாம் பரிச்சயமாக இருக்கலாம், அந்த சொல்லலாம் ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் அது சரியாக இருந்தாலும் கூட அதை புரியாம இருக்கிறது ஒரு சிலவங்களுக்கு. ஸோ இந்த வசனமும் அப்படிப்பட்டது போல ஒரு தோற்றம் அளிக்கலாம். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு மட்டும் நீங்க வாசிக்காதீங்க, ஒரு 2-3 மொழிபெயர்ப்பு எடுத்து வாசிங்க. ஒரு வசனம் கொஞ்சம் புரியாம இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தமிழ்லயே 2-3 மொழிபெயர்ப்புகள் இருக்குது, எடுத்து வாசிங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தா ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து கொஞ்சம் வாசிங்க. அப்படின்னா அதுக்குரிய சரியான விளக்கத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். இப்ப இதற்கான விளக்கம் என்ன? ERV-ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று தேவன் என்னும் காரியங்களை மறைத்து வைக்கும் உரிமை தேவனுக்கு உண்டு, ஆனால் தான் சொல்லும் காரியங்களுக்காக ஒரு அரசன் பெருமைக்குரியவன் ஆகிறான். ஸோ ரெண்டும் வெவ்வேறு கேட்டகரியில இந்த வசனம் பொதிக்கப்பட்டிருக்குது. ஒன்று, நாம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்து கடவுள் சில காரியத்தை மறைத்து வைக்கிறாராம். நம்ம நல்லதுக்காக சில விஷயங்களை மறைச்சு வைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்போ மறிக்கிறோம் அப்படிங்கிறத கடவுள் யாருக்குமே வெளிப்படுத்துறதுல சொல்றதும் கிடையாது. ஏன்னா நம்ம யதார்த்தமா ஒரு வார்த்தையை சொல்லுவோம், மனுஷனுடைய இறப்பு நாள் தெரிஞ்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படின்ட்டு. 10 நாளுக்கு அப்புறம் நான் மறிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 10 நாள் வாழ்க்கையுமே ஒரு மனிதனுக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு பீதியிலேயே என்ன செஞ்சிருவான், 10 நாளையும் கடத்திடுவான். ஐயோ நம்ம சாக போறோமே அப்படின்ட்டு. அதனாலதான் கடவுள் சில விஷயங்களை அவர் மறைத்து வைக்கிறார், அது நம்முடைய நன்மைக்காக வைக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்குது. சில விஷயங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மறைத்து வைக்கிறார். நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, தேவன் அதை மறைச்சு வைக்கிறார். சிலருக்கு அது சர்ப்ரைஸா ஆசீர்வாதமா இருக்கும், சில நேரங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட நடக்கலாம். அது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நரகமா போயிடும். நாளைக்கு என்ன நடக்குது, மறுநாள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமையா போயிடும். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் யோசிச்சுதான் சில காரியங்களை மறைத்து வைக்கிறார், அது அவருக்கு மேன்மை. அதே சமயத்துல ராஜாக்கள் என்ன செய்யறாங்களா, சில விஷயங்களை அறிவார்ந்து தேடுகிறார்கள். அப்படி தேடும் போதுதான் அவர்களுக்கும் மதிப்பு அப்படின்னு சொல்லுது. இப்ப சாலமோன் ஞானி, அவர் அரசராக இருக்கிறார். ஆண்டவர் கேட்டப்ப ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், என் ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஏன்னா ஒரு அரசனுக்கு ஞானம் முக்கியம். அப்படி ஞானம் இல்லைன்னா அவன் அரசனாக இருந்தும் வேஸ்ட். ஸோ இதை புரிந்து கொண்ட அந்த அரசனாக போகிற சாலமோன் என்ன செய்யறாரு, தேவனிடத்துல ஞானத்தை கேட்கிறார். அந்த ஞானத்துல எப்படியெல்லாம் பண்ணினார் அப்படி பார்க்கிறோம். ஒரு 2 பேருக்கு குழந்தை பிறக்குது. ஸோ என்ன செஞ்சுட்டாங்க, ஒருத்தி பிறண்டு ராத்திரி படுக்கும்போது தன் குழந்தை மேல பிறண்டு படுத்து அந்த குழந்தை செத்து போச்சு.
மறாவது நாள் அந்த செத்துப்போன குழந்தையினுடைய தாய் என்ன செஞ்சா, பக்கத்துல தன் சகோதரியுடைய குழந்தை உயிரோடு இருக்குது. இந்த குழந்தைய தூக்கி, இந்த பிறந்த பச்சிளம் குழந்தை, மேக்ஸிமம் அது சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத தோற்றத்துல இருக்கும் பாத்தீங்களா, பிறந்த உடனே என்ன செஞ்சிட்டான்னா, அந்த குழந்தைய எடுத்து அவகிட்ட கடத்திக்கிட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய தூக்கி இவ எடுத்துக்கிட்டா. காலையில எழுந்திருச்சு பார்க்கிறா, பக்கத்துல தான் குழந்தை செத்து போயிருக்குது. ஐயையோன்னு பதறி அடிச்சு, கொஞ்சம் அந்த முகத்தை உற்று பார்க்கும்போது, ஏன்னா எந்த தாய்க்கும் என்னதான் பொதுவா பார்க்கிறவங்களுக்கு பிறந்த குழந்தை வித்தியாசம் தெரியாமல் இருந்தாலும் கூட, ஒரு தாய்க்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். எந்திரிச்சு பார்த்தோன்னே, இது தான் குழந்தை இல்ல, தன் சகோதரியுடைய குழந்தைன்னு கண்டுபிடிச்ச அவ போய் கேட்கிறா, அவ இல்லன்னு மறுக்கிறா. உடனே இது ராஜாட்ட போகுது. ஸோ ஞானமுள்ள அந்த அரசன் எப்படி பதில் சொல்றான்? அந்த கதையை நம்ம வாசிச்சிருப்போம். அந்த உயிருள்ள குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துருங்கப்பா. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க சொன்ன உடனே, அந்த உண்மையான தாய், உயிருள்ள குழந்தையினுடைய அந்த தாய் என்ன செய்றா? அந்த பெத்த வயிறு அங்க கஷ்டப்பட்டு, பரவாயில்ல என் குழந்தைய அவளுக்கே கூட கொடுத்துருங்க, அவன் உயிரோடு இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு அந்த உண்மையான தாய் சொல்லிட்டாங்க. இவ தாய் என்ன செய்றா? இன்னொருத்தி என்ன செய்றா? பரவாயில்ல 2ஆ போட்டுருங்க, என் குழந்தை செத்து போச்சுல, அவ குழந்தை இங்க ஆகட்டும். அந்த மாதிரி எண்ணத்துல 2ஆ போட்டு எனக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுத்துருங்க அப்படின்னு அவ அவசரப்பட்டு வாயில சொல்லவும், கரெக்டா மன்னன் அந்த வார்த்தையை பிடித்து உரியவர்கிட்ட அந்த குழந்தையை சேர்க்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அது ராஜாக்களுடைய மேன்மை. அப்ப ஒரு போதகனாகவோ, ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவனா இருந்தாலும், அது நிறைய விஷயங்களை ஆராய்ந்து மக்களுக்கு கொடுக்கிறவனா இருக்கணும். அதுதான் அரசர்களுக்கு மேன்மை என்று சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த வசனமே ஒழிய, பாவம் செஞ்சவனுக்கு பாவத்தை மூடணும், அதுதான் கடவுளுக்கு மேன்மை. ராஜாக்கள் பாவத்தை ஆராய்ஞ்சு பார்த்து மற்றவனை குற்றப்படுத்திட்டு இருப்பான், அது அவனுடைய இழிவான காரியம் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் குறிப்பிடல. அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய வார்த்தையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 2-3 மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசிங்க. முடிஞ்சா இப்படி நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய போதகர்களுக்கு அவங்களுக்கே கடவுளுடைய வார்த்தையை குறித்ததான வெளிச்சம் இல்லை, அவங்களுக்கே இதனுடைய அர்த்தம் தெரியல. இப்படி கண்மூடித்தனமாக பார்க்கறத வச்சுட்டு கண்ணா பின்னான்னு என்ன செஞ்சிடறாங்க, விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்கிற விசுவாசம் அப்போ எப்படி வளரும்? நீங்க ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கிட்டாதான் உங்க பிள்ளை நல்லா வளரும். ஆசிரியரே அங்க தற்குறியா இருந்துச்சுன்னா எப்படி பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும்? ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் நீங்க மருத்துவம் பார்த்தாதான் அவங்க நோய் தீரும். அறகுறையா இருக்கிற டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணாப்பின்னு ஆப்ரேஷன் பண்ணி கடைசியில இருக்கிறதையும் சொல்லிய முடிச்சு விட்டுருவாப்புல. ஸோ இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையான பல போதகர்கள், பாஸ்டர் என்று சொல்லிக் கொடுவங்கெல்லாம் அடிப்படை சத்தியமே தெரியாதவர்களெல்லாம் இன்னைக்கு உள்ள பாஸ்டராக போதகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க போதனையை கேட்டாலே இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவங்களுக்கு ஏவும் தெரியாது, இஜட்டும் தெரியாது, எந்த கர்த்தருடைய வார்த்தைக்கும் சரியான அர்த்தம் தெரியாது. எதையோ கதையை சொல்லி ஓட்டி கொண்டிருக்கிறது அநேக சபைகள்ல இன்னைக்கு ஒரு வாடிக்கையாக போய்விட்டது. ஸோ நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து அறியும்படி நீங்க வாஞ்சிங்க, அதற்கான பிரயத்தனம் பண்ணுங்க. அப்படி ஆராய்ந்து போதிக்கிறவங்களை பிடித்து கொள்ளுங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலை விருத்தி அடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.